இது வந்து இது என்னதுடா தம்பி? இது என்னதுப்பா? ஜிராஃபி. சீப்ரா. சீப்ரா. வரி கழுதையா? வரி கழுதையா? வரி குதிரையா? இது வரி கழுதை. வரி கழுதை. இது வரி குதிரை, வரி கழுதை. ஓகே. இப்போ நம்ம இன்னொரு புலி பார்க்கோம். ஒருத்தன் உள்ளே போயிருக்கான் கூண்டுக்குள்ளே. இந்த ஒரு புலி இருக்கு. தம்பி அவனை எந்திக்க சொல்ல. வருவான் வருவான். அவன் அந்த அந்த அவன்கிட்ட போகிற படுத்துருக்கான். அந்த பக்கம் படுத்துருக்கான். நடந்துட்டு இருந்தானா எங்களை கூண்டுக்குள்ள போயிட்டானா? மம்மி தெரியுதா? மம்மி தெரியுதா? என்ன தெரிகிறது? வீட்டம்மா தூங்கும் நினைக்காத பாதுகாப்புக்கு நடந்துட்டு எத்தனை அடி இருக்கும்ண்ணா? இது ரொம்ப வயசான புலி மாதிரி இருக்குது. நம்ம அங்கே ரியல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தது ரொம்ப யங் புலியாக இருந்துச்சு. ஒயிட் டைகரும் பார்த்தோங்க. இங்கே மொத்தம் 3 புலி இருக்குது. 3மே ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 படுத்து கிடக்கு. இந்த ஒன்று படுத்து கிடக்கு, அங்கே ஒன்று படுத்து கிடக்கு. ஒருத்த மட்டும் ஏகுந்தல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். தம்பி டைகர் எப்படிப்பா இருந்துச்சு? அது லயனு. அது புலிங்க. புலியா? ஏமாத்திருக்காங்க. அவன்கிட்ட கேட்க நிக்கிட்டு கேட்க அது லயனுங்க. இது வந்து நம்ம வழக்கமாக ரெகுலராக பார்க்குறது தான். புதுசாக சுவாரஸ்யமாக எதுவும் இல்லை இதில். ஆமாம். கரடிக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாழைப்பழமும் ஆப்பிளுமா தம்பி? ஆமாம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இது பன்னி மாதிரி இருக்கு. இதான் சத்தம் கொடுக்கா. எங்கே போனேன்? இது என்னதுமா? பழம் சாப்பிட்டு உரிச்சு சாப்பிட்டு பாரு. கருப்பு கருப்பு பண்ணிங்க. நீங்க பார்த்தா கீழே நட்டுறது. நான் ரெண்டு இப்படி தூக்கி போட்டு நம்ம ட்ரெயினில் இருந்த மாதிரில இருக்குது. அது காடு. அது காடு. தண்ணி அண்டாக்கியா நல்லா இருக்கு தண்ணி. இம்மா போக வேண்டாமா? நாய் எதுக்கு நாயா நரியா? நாய்.
இங்கே வந்து பேட்ரி கார்லேயும் மொத்த கேம்பஸையும் ஒவ்வொரு இடமா சுற்றி காட்டுறாங்க. நடக்க முடியாதவங்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக பே பண்ணணும். பட்டு நடந்து போகிறவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் வாக்கிலே போய் பார்த்துக்கலாம். இது ஒரு வீல் உடஞ்சிருச்சு, அதை சர்வீஸ் பண்ணுறாங்க. நீர் பண்ணியா நீர் யானையா? பண்ணி குட்டைய குழப்பு தண்ணி காணாது சிந்தி தண்ணி எடுத்து கிடக்கா. ஒண்ணுதான் இருக்கும். அது எப்போ ஒண்ணுல போயிட்டேன். காது உள்ள இருக்க எப்படி கேட்கணும். திமிரு பிடிச்சதா இருக்குமோ? இந்தியா ஆனா நாங்க நீர் யானை நிறைய பார்த்துருக்கோம். செல்லு கூட உள்ள போடும். என்ன தெரிகிறது? அன்னைக்கால அவனால உருண்டான். அம்மா தேன்கூட பாரு, தேன்கூடு. இது காட்டு தேது, காட்டு தேன். அப்படியா? ஆமாம், பெரிய தேனி இல்லை, தேன், பெரிய தேன்கூடு. தம்பி இதுங்குட்டி ஓலை. எதுக்கு தெரியுமா இம்மா? இந்த கட்டை எதுக்கு தெரியுமா? அதை வெட்டி கைமா பண்ணுறது தான். அங்கே ஒருத்தங்க இருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பூரா புள்ளி மான். இது வந்து புள்ளி இல்லாத மானாக இருக்கு எல்லாம். அப்படியா? அங்கே வந்து புள்ளி மான் இருக்கான். அது புள்ளி இல்லாத மான், இது புள்ளி இருக்கிற மான். இது புள்ளி வச்ச மானே. புள்ளி வச்ச மான். தேனி அப்போதே பார்த்தாச்சு. என்னது இருக்கு இம்மா? என்னது இருக்கு இம்மா? என்ன இருக்கு? தூக்கிக்கிட்டு இருந்தா உங்களை கூப்பிட்டோன்னே மூஞ்சி உள்ளத்து வச்சு. 2 கல் இருக்குப்பா, 2 கல். 2 கல்லா? எந்திங்க. தூக்குறா. ஏய், மூச்சு விட்டுட்டு திருப்பி கீழே போறோம். இந்தா எந்திரிச்சிட்டான். வாடா. அண்ணா வைக்கப்பட்டு மூடிட்டானே. இப்போ இந்த இது எந்திக்கு. சின்ன கல்லுகிட்ட இருந்தா ஏரியா கரெக்டாக இருக்கும். ஏய் சும்மா இரு. 2 கல். சேமாட்டுக்கானாப்பா. டக்குன்னு மேலே ஏறி போகல நினைக்கிறேன். மேலே ஏறி போனாலும் தலை தூக்காது. குளிப்பாட்டதுக்கு அதில் கூட்டம் தான் பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விடுது. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டு இருக்குல்ல. அந்த அவன் முட்டை விட்டுக்கிட்டே இருக்கான். இவன் முட்டை விடாம அவனும் அப்படிதான் கிடந்தாங்க. முட்டை விடுது. அப்போ இவன் எந்திப்பான். அவன் இப்போ எந்திக்கும் பாருங்க. எந்திக்கவே மாட்டேங்க. இந்த எந்திச்சிட்டான். ஏய், மூச்சு விட்டுட்டான். அந்த மூச்சு இருக்கான் பாரு. அந்த போட்டு ஒரு தடவை மூச்சு எடுத்துட்டு ஆமணம். அது கழுத்து. இதெல்லாம் குட்டி மான்கள். போல நம்ம இது வரைக்கும் பாதியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேக்கு. அதனால் ஜூ கஃபே அப்படின்னு ஒரு சென்டருக்கு வந்திருக்கோம். தம்பி
டீ சொல்லு எல்லாத்துக்கும், காஃபி சொல்லு. இவர் தான் எல்லாத்துக்கும் இன்றைக்கி காஃபி வாங்கி கொடுக்க போகிறாரு. சொல்லுங்க காசா இவருடைய பவரில் உடனே வாங்குவார். ஏன்னா இவரை பார்த்த உடனே கொடுத்துருவாங்க. இவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். எல்லா லாங்குவேஜும் தெரியும் இவருக்கு. தம்பி ஆர்டர் பண்ணுப்பா. மம்மி உட்காருங்க. மம்மி மக்களப்பா சிங்கம்புலி எல்லா காட்டிலையும் இருக்காதுல்ல, இந்த யானைகள் புளி இப்போ நல்லா பார்த்துருப்பீங்கள்ல? நல்லா பார்த்துச்சு, சூப்பராக இருந்தது. வெள்ளை கலரில் ஒன்றை பார்த்தியா? அது படுத்து கிடந்துச்சு. சிங்கம் அப்படி அங்கிருந்து ஓடிச்சு பார்த்தீங்களா? ஓடிட்டு காரை எப்படி பார்த்து காரு கூட நடந்து போகுதா? சூப்பராக இருந்தது. தெரியலையே என்ன செய்யணும். அப்படியா? உள்ள சிக்னலே கிடைக்காது. ஆமாம், கவர்மெண்ட் தானே. ஆமாம், அதுக்கு தான் ஃபீஸ் 2000 3000 வாங்குறாங்களே, என்ட்ரி ஃபீஸு. ஒரு ஆளுக்கு 2000 மொத்தத்தில் நம்ம காலையில் ஒரு 1000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தோம், மறுபடியும் ஒரு 2000 கொடுத்தோம். மொத்தம் 3000 டிக்கெட் மட்டும் எடுத்துருக்கு. இல்லை அவங்க நின்று காட்டதான் சொல்லுவாங்க. காரில் போனால் இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்திருக்கும்னா அந்த புலி பக்கத்தில் முன்னாடி போன காக்காரங்க செம்மையாக பார்த்தோம். அது அவங்க அந்த கார் தானே, ஒரு ஃபேமிலியான அதில் ஒரு ஃபேமிலி 4 வரணும். அதெல்லாம் ரேட் அதிகம், 5000. இதுதான் நல்ல புலியாக பார்த்தாச்சு. 6 பேர் நல்ல உயரமாக இருக்குது. சேஃப்டின்னா காரில் உயரத்தில் இருக்கோம்ல, நம்ம நல்லா பார்க்கலாம். எதுனாலும் யானை தூக்கி போட்டுன்னா போச்சு. அங்கே இதை பற்றியா இங்கே வந்துச்சுமா ரோட கிராஸ் பண்ணி நம்ம வேன் வந்ததுக்கப்புறம் பின்னாடியே ரோட்டுக்கு நடுவில் வந்துட்டு கொம்பு வேறு இருந்துச்சு. பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அது இந்த யானை கும்கி. இதே சொன்ன மாதிரி ஒரு நாள் ஆயிரம் நினைக்கிறேன். அன்னைக்கு அங்க எப்படி இருந்துச்சு, எப்படி கரெக்ட் இருந்துச்சு நம்ம காரு. இது இத்தனைக்கு சின்ன சூன் தான் சொன்னாங்க. அப்போ இது பழக்கி வச்சிருக்காங்க, அதான் நம்மள விரட்டல. அது சுத்தமான காட்டு யானை. இது பழகிரும்ல. அது அது இடத்துல போய் நம்ம இது பண்ணுறது போகணும். இது சுற்றுலா தான். இது அதுக்கு டெய்லி இந்த கார் சத்தம் எல்லாம் புலிலாம் அது வாட்டில் படுத்துருக்குல்ல, ஒன்றுமே செய்யலாம் பாருங்க. புளி நிறையா இருக்குப்பா, இங்கே கொஞ்சம் கம்மி. ஆனால் நம்ம போகிற டைமிங் எது வெளியே நிற்கிதோ அதான் அங்கே தான் இருக்கும். அங்கே தான் இருக்கும். நடக்காமல் பேசாமல் ஓரமாக படுத்த இடம் தானே என்ன செய்வீங்க, செடிக்கு பின்னாடி அது வராது. இன்னைக்கு எப்படி நடந்து போச்சு ஜம்முன்னு. சொல்லிட்டு தான் போனேன், ராஜா நட போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் எல்லாரும் இன்னும் ஃபுட்டு அது கொண்டு வந்தவங்க. எனக்கு அந்த வெள்ளை சிங்கமும் அந்த சிங்கமும் ரெண்டும் ஒரே இடத்துல மேலே கீழே இருந்துச்சுல, அதான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் சிங்கமும் கிழட்டு சிங்கம் மாதிரி இல்லை, ரொம்ப புதுசாக தோல்லாம். புலி 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 சிங்கம் கேரட் சிறுத்தை எப்படி இப்படி இதில் வெளியில் கிடந்தது ஒன்று. சிறுத்தை ஒன்று மட்டும் வெளியே கிடக்கு, ஒன்று அப்புறம் இன்னொன்று வெளியே கிடக்கு. ஆனால் யாருமே பார்க்கல, நான் தான் அதை கண்டுபிடிச்சேன். வேன் பக்கத்தில் இல்லை, ஆமாம், வெளியில எல்லாரும் கூண்டுக்குள்ளே பார்த்தாங்க, கூண்டுக்கு வெளியே. வெளியில உள்ள ஒன்று இந்த மரத்துக்கிட்ட ஒன்று வெளியே விட்டுருக்கு. இந்த கூண்டை விட்டு வெளியே படுத்து வெளியே கிடக்கு. தானே இருந்துச்சு. அது இல்லையா? சிங்கம் எங்கே கூண்டுக்குள்ளன்னு சொல்லி தானே இருந்துச்சு. நம்ம சிங்கத்தோட கூண்டுக்குள்ள போனோம். நம்ம தான் சிங்கத்தோட கூண்டுக்குள்ளே போனோம். கரெக்ட். வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இல்லை, சும்மா வேஸ்ட் பாடிக்க சும்மா தம்பி இது டிப்பு. அடுத்து வேண்டாம். எல்லாத்துக்குமே இது கொடுத்துருக்கான். இது இல்லை, இங்கே தான் தள்ளி தான் ஒரு வாய்ஸ் அடிச்சு சொல்லுங்க. இல்லை பொட்டோட்டோ உள்ள இருக்கு.
அம்மா இந்தாங்க. தம்பி எப்படி இருக்கு? தெரியலம்மா சுடுது. எனக்கு அது வேண்டாம். அம்மா இது உருளைக்கிழங்கு தான். இல்லை அது தொடாம ஆ அவ்வளோங்க. ஆ வேண்டாம் நான் யானை பட்டு வரேன். யானை பட்டு வரேன், எனக்கு வேண்டாம். இதை சாப்பிட்ருங்க. உள்ள அந்த இது இருக்குது, எனக்கு பிடிக்காது. உருளைக்கிழங்கு தானே இதில் ஒன்று இங்கே பாரு, இது என்னது? அடிக்கிருக்காங்க எப்படி நேரம் அவன் என்ன செஞ்சான்னு தெரியல. ஏச வேண்டியதாங்க நீங்கள். நீ போய் ஏசிக்கிட்டு யானையும் கார்த்தி கார்த்தி பக்கத்தை தும்பிக்கை வச்சு இடிச்சுட்டே நிச்சிவ. வெளியே வராதுன்னா இதாக உட்காந்துருக்கானே. ஏதோ ஃபீல் கொடுக்குமான்னு பார்க்குறேன். அவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்க. கார்த்தி என்ன யானை முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க? ம் போ ஏஞ்சி அம்மாடி இந்த இருக்கு வரல தெரியுது. இந்த இருக்கு பாருங்க சார். உள்ள போறான். உள்ள போயிட்டான். காலுக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்குன்னு வருவாங்களா? அப்போ சரி, இங்கிட்டு வா தம்பி, இங்கிட்டு வா.